ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 91 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ணாங்க? எல்லாம் ஒரு விரல் தான். ஃபோர்த் ஹோகாகேவோட ஜூட்ஸுவை இந்த நருட்டோ பயன்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் எதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவன் சுனாடையோட பலம் கொஞ்சம் கூட குறையல. அந்த காலத்துல அவ அடிச்ச அடியில நான் 100 அடி தூரம் போய் விழுந்தது இப்ப வாங்கி இருக்காரு. என்ன ஒரு வேடிக்கை. பெருமை எடுத்துட்டாரு. நினைக்கிறதே தப்பு. நருட்டோ உனக்கு ஒன்னும் ஆகல. ஜிராயா, இந்த அவங்க சின்ன ரொம்ப caring-ஆ பையனுக்கு இருக்காங்க. ராசிங்கான கத்து கொடுத்தது நீயா தான் இருக்கணும். ரசிங்கான் நான் தான் கத்து கொடுத்தேன். ஏன்னா நான் அவனோட குருவாச்சே. அதுல ஷாரிங்கன் ட்ரெஸ்ஸிங்கன் நல்லா இருக்கு. நீயும் ஃபோர்த் ஹோகாகேவும் மட்டும்தான் அந்த ஜூட்ஸ்ல தேர்ச்சி பெற்றவங்க. அதை சரியா கூட பயன்படுத்த தெரியாத ஒரு சின்ன பையனுக்கு கத்து கொடுத்ததுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவனுக்கு பொய்யான நம்பிக்கை உருவாக்காத, தவறான யோசனைகளை விதைக்காத. இந்த வயசுல அது எடுத்திருக்கான், எவ்வளவு பெருசு. நம்பிக்கிட்டு இருக்கான் பாரு. இங்க யாரு முட்டாள்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெறும் 3 நாள்ல அந்த ஜூட்ஸுவை நான் பக்காவா கத்துக்கிட்டு வரேன் பாருங்க. கண்ட்ரோல் எடுத்துட்டான், பண்ணிடுவான். சொல்றது சுலபம்தான், ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நான் எப்பவுமே கொடுத்த நம்ம வாக்கு தலைகிட்டியா? மீறினதா சரித்திரமே இல்ல. ஒரு நெஞ்சாவா என்னுடைய வாழ்க்கை முறையே அதுதான். ஷாக் எல்லாருக்கும். அந்த தன்னம்பிக்கையில விளையாடினா வேற மாதிரி நாம ஆடுறோம். ஒரு பெட் கட்டுவோமா? என்னது பெட்டா? நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அந்த ஜூட்ஸுவை நீ நல்லா கத்துக்கிட்டு சரியா செஞ்சேன்னா நீ ஒக்காகி ஆகிறதுக்கு தகுதியானவன் தானே நானே ஒத்துக்கிறேன். கூடவே என் நெக்லஸையும் நான் தந்துடுறேன். வேண்டாம், நீங்க அப்படி அப்படின்னா அவ்வளோ பெரிய நெக்லஸ். அத நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே கிடையாது. இஷ்டத்துக்கு உளராத. அந்த நெக்லஸ் முதல் ஹோகாகேக்கு சொந்தமானதுன்னு தெரியாதா? உலகத்துல இந்த மாதிரி 2 தான் இருக்கு. அந்த நெக்லஸோட மதிப்பு 3 தங்க மலைக்கு சமமானது. 3 தங்கம். அப்பா, பிரமாதம். இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். இவனுக்கு அப்ப இதோட வேல்யூ நிறைய ஆசை இருக்கு. பிரமாதம். அதுக்குதான் சும்மா அதை காட்டுனாங்களா? அதை கத்துக்கலன்னா நான் சொன்னதுதான் சரின்னு உன் தோல்வியை நீ ஒத்துக்கணும். இதுல இருக்கிற பணத்தை நான் எடுத்துப்பேன். எல்லாம் பணப்பே. லேடி சுனாடே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெக்லஸ வச்சு இப்ப சூதாட போறீங்களா? அவனால கண்டிப்பா ஜெயிக்க அதான் முடியும். அந்த நம்பிக்கையில தான் பண்றது. நிலைமை எவ்வளவு அவனை மோசமா பத்தி தெரியல. கை வச்சதே கிடையாது. உடனே முடிவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பொறுமையா 1 வாரம் யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவை சொல்லுங்க. ஓ, அந்த 1 வாரம் டைம். நரோட்டோ வேற மனசு மாறலாம்ல. நெக்லஸ் ஆஃப் டெத். இப்போ நருட்டோ கையில தான் இருக்கா? யார் அது? இந்த நேரத்துல எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன். யார் அது? லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். நான் காலையில முதல் விஷயமா ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். அதுக்கு இப்ப எனக்கு நல்ல தூக்கம் தேவைப்படுது. அத பத்தி தான் நான் பேச வந்தேன். களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நெக்லஸ பத்தி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். லேடி சுனாடக பத்தியும் சில விஷயங்கள் சொல்லணும். அந்த பாட்டிய பத்தி எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க கிடையவே கிடையாது. லேடி சுனாடேவ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, கோபத்துல கத்திட்டேன். ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. ஆமா, ஆரம்பத்துல இப்படி இருந்ததே கிடையாது. அவங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாங்க, கிராமத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா இப்ப அவங்க மாறிட்டாங்க. அதனால தான் அவங்கள ஒக்காகவே கேட்குறாங்க போல. எல்லாமே ஒரே நாள்ல மாறிடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. எங்களுக்கும் சொல்லுங்க. ஒரு நாள்ல அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. கனவுகள், தன்னம்பிக்கை, எல்லாத்தையுமே. அந்த நெக்லஸ் அதோட நினைவுகளை தவிர அவங்க கிட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அந்த நெக்லஸ் அவங்களோட உயிரை விட உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு.
சூதாடுறதுக்காகவோ பெட் கட்டுறதுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஜுவல்லரி கிடையாது. இத பாருங்க, பெட்டு கட்டியாச்சு. ஐடியா கொடுத்தது அவங்க, நான் கிடையாது. அத ஜெயிச்சதுக்கு அப்புறம் கழுத்துல மாட்டிக்கலாம்னு நினைச்சேன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது சாதாரண நெக்லஸ் கிடையாது. வேற யாராவது அதை போட்டுக்கிறது அந்த நெக்லஸ் ஒத்துக்காது. ஆ லேடி சுனாடே கிட்ட மட்டும்தான் அது பாதுகாப்பா இருக்கும். அத வேற யாராவது போட்டுக்கிட்டா அவங்க உயிரை விட்டுருவாங்க. என்னையா அதனால்தான் அன்லக்கி உமன்றாங்களா? இதை வச்சுதான் ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இதுல முக்கியமானதே பந்தயம் வைக்கிறாங்களே. நோவாக்கி, அதுக்குள்ள உனக்கு 12 வயசு ஆயிடுச்சா? ஹாப்பி பர்த்டே. என்னுடைய அக்காங்கிறதால நீ எனக்கு பரிசுகள்லாம் கொடுக்க தேவையில்லை. நான் சின்ன பையன் கிடையாது, உனக்கு தெரியும்ல. அப்படியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே சின்ன நருட்டோனையும் பையன் கோனா தான். மாதிரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அக்கா கொடுத்த பரிசை நீ ஓபன் பண்ணி பார்க்க மாட்டியா? அது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நெக்லஸ் இது கண்டிப்பா அதுதானா? ஆமா, அது நம்ம தாத்தாவுக்கு சொந்தமானது. அது முதல் ஒக்காகேவோட நெக்லஸ். I love you. அது உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்காக நீ எவ்வளவு ஆசைப்பட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். இத ஜாக்கிரதையா பாத்துக்கோ. கண்டிப்பா. ஆனா இந்த நெக்லஸ் மட்டும் கிடையாது. நம்ம தாத்தாவுக்கு இந்த கிராமம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால இங்க இருக்கிற எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துப்பேன். நோவாக்கி, ஏன்னா நோவாக்கி. இந்த ஹிடன் லீவ்ஸ் வில்லேஜ உருவாக்குன ஹொகாகேவோட பேரனாச்சே. நீ எப்பவும் சொல்றத மறந்துடாத. கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நம்ம தாத்தா மாதிரியே நானும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆளா வருவேன். நானும் ஒரு ஹொகாகே ஆவேன். அதுதான் என்னுடைய கனவு. நருட்டோ சொன்ன அதே வார்த்தை. நோவாக்கி, ஒரு நிமிஷம் உன்னுடைய ஹெட்பேண்ட கழட்ட முடியுமா? சொல்றது கேளு, அதை எடு. உனக்கு நான் இன்னொரு பரிசு தர போறேன். இது ஒரு மேஜிக் சாம். உன்னோட கனவுகளை நனவாக்கும். ஓ இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, இவனுக்கு என்ன ஆகுமோ? புரட்சி சொல்றது கேளு, நீ அங்க போகாம இருக்கிறதா நல்லது, புரிஞ்சுக்க. அவ அங்க போனால என்ன நடக்க போகுது? ஒண்ணா இருந்தப்போ. கண்டிஷன்ல அது அவளோட தம்பி தான் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம். வாய மூடு ஓராச்சி மாறு. போர்க்களத்துல இது நல்ல எல்லாமே வார்த்தை பேசுறியா? வாய் திறந்தாலே இது. மரணத்தை தவிர்க்கவே முடியாது. டாக்டர்ஸ், ஹீலர்ஸ் யாராலையும் நமக்கு உதவ முடியாது. உன்னுடைய தம்பி ரொம்ப கவனக்குறைவா இருந்துட்டான். கொஞ்சம் அதிமேதாவித்தனமா செயல்பட்டுட்டான். இப்படி ஒரு அற்புதமான பரிசு கிடைச்ச அடுத்த நாளே யாருக்காவது இப்படி ஒருவேளை இவன் தான் என்ன பண்ணியிருப்பானோ? எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. கூட இருந்தப்பயும் நல்ல வார்த்தை நெக்லஸ் பேசு. மட்டும் கிடையாது. நம்ம தாத்தாவுக்கு இந்த கிராமத்தை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் அதனால தான் இந்த பத்திரமா வெறுப்பா? பார்த்துப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஷன்லயும் நாம அனுப்ப போற நிஞ்சா ஸ்குவாட்ல கண்டிப்பா ஒரு தேர்ச்சி பெற்ற மருத்துவராவது இருக்கணும். அது அந்த ஸ்குவாடுக்கு ரொம்ப நல்லது. நம்ம மரணங்களை தவிர்க்கலாம். மிஷன் சக்சஸ் ஆகிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப உதவியாக விஷயம். இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிஞ்சாக்களுக்கு ஹீலிங் ஆர்ட்ஸ கத்து கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரைனிங் சென்டரை உருவாக்கணும். அதுவும் உடனே செஞ்சாகணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட ஷினோபிகளை இழந்திருக்கோம். ஆமா, நீ எங்க சொல்றது இருக்க ஒரு தேட விஷயம் உட்காந்து எனக்கு சொன்னாடே. ஆனா நம்ம ஊர்ல தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் வேற யாருமே கிடையாது. இப்போ போர் வேற நடந்துகிட்டு இருக்கு. நீ சொல்றத செய்யறதுக்கு ஆள் பலமும் பண பலமும் தேவைப்படும். ஆனா இருக்கிறத வச்சு எதிரிகளையே எதிர்க்க முடியல. உதவி பண்ண போறது இல்லையா? எல்லாரும் உயிரை விடுறத நம்ம பாத்துட்டு இருக்க போறோமா? சுனாடே சொல்றத நான் 100% ஒத்துக்கிறேன். வருங்கால ஷினோபிக்கெல்லாம் நம்ம காப்பாத்த ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் இது வரைக்கும் உயிர் விட்டவங்களுக்கு அவங்க மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இவர் இருக்கும். யாரு? ஒரு நிமிஷம். உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ சொன்னது எனக்கு சரின்னு பட்டுச்சு. இதுல நான் என்ன செஞ்சேன்? ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. வேணும்னா நான் உன்னோட வீடு வரைக்கும் வரட்டுமா? ஓ, ஆனா நீ
அதாவது உன்னோட வீடு அது அந்த பக்கம் இருக்கு. எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? லவ்வோ நான் கூட பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகாடமில என்னோட தங்கச்சி படிக்கும் போதும் நான் இப்படிதான் நடந்து போய் அவளை கூட்டிட்டு வருவேன். உன் தங்கச்சியா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாக்குதல் நடந்தப்போ நான் என் தங்கச்சியை இழந்துட்டேன். சேம். அப்படின்னா எங்க 2 பேரோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தம்பி போச்சு, உங்களுக்கு தங்கச்சி போச்சு. ஆனால் நல்ல ஐடியா தானே, ஏன் ஒத்து வரல அவங்க? எதிரிகளை எதிர்த்து நாளைக்கு இன்னொரு மிஷனுக்கு போய் ஆகணும். சக ஷினோபிகள் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் உயிர் விடுறத பாக்குறது தான் ஷினோபியோட கடமையா? சரியா சொன்ன. எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் உயிரை விட்டுதான் ஆகணும். அதை மாத்த முடியாது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறைங்கிறது இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த கிராமத்தையும் இந்த கிராமத்துல இருக்கிற மக்களையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் காப்பாத்தணும். இந்த கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக நான் ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும். என் தங்கச்சியை இழந்ததுல இருந்தே இதுதான் என்னுடைய ஒரே கனவு. இதுக்காக தான் முழு மூச்சோட செயல்படுறேன். கண்டிப்பா ஒரு ஹோக்காகே ஆவேன். என் கனவை நான் நிறைவேற்றுவேன். எல்லாரும் அந்த எண்ணத்திலேயே தான் இருக்காங்க. உன்னால முடியும். இத வாங்கிக்க. இது உன்கிட்ட தான் இருக்கணும். அதேதான்ப்பா நடக்குது. அந்த நெக்லஸ் யார் யார் கழுத்துக்கு போதோ இறந்துடுறாங்க. கவலைப்படாத டான், உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா சொன்னாடே, இங்க என்னோட உயிர் பெரியதுல எனக்கு விருப்பமே இல்ல. என் வாழ்க்கையில நான் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பேச முயற்சி பண்ணாத. அவன் உடலுக்குள்ள நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு சாணினால கூட கண்டிப்பா இப்ப அவனை காப்பாத்த முடியாது. எனக்கு இதை பிடிக்கல. இந்த விதத்துல என்னோட உயிர் பெரியது நான் ஏத்துக்க மாட்டேன். நான் சாதிக்கணும். கவலைப்படாத டான், ப்ளீடிங் குறைஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. உனக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. எதுவும் நடக்கலன்னா சந்தோஷம்தான். நான் உயிர் வாழணும். வேண்டாம் டான், என்னாச்சு? இல்ல. இதோட தம்பிக்கு கொடுத்ததுனால அப்படி ஆயிருக்குமா? தயவு செஞ்சு திரும்ப வந்துரு. போகாத. நான் சொல்றதை கேளு டான். என்னை விட்டுட்டு போகாத. வேண்டாம் வேண்டாம். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத. போகாத போகாத போகாத. போதும், நிறுத்து. அவன் செத்துட்டான். இதெல்லாம் தான் அவங்களை இப்படி மாற்றி வச்சிருக்கு. இல்லை இப்படி இந்த டாலர் போட்டதுனால ஆச்சா இல்லை லீஃப் வில்லேஜுக்காக ஓடிட்டு இருக்காரா? லீஃப் வில்லேஜுக்காக. அது டாலர் மாறுறப்போ அது அன்லக்கி மாதிரி. இப்போ உனக்கு புரியுதா நருட்டோ? அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க எப்படி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால சகஜமா இருக்கவே முடியல. நீ இப்போ எங்க போயிட்டு இருக்க? வெளியே போறேன். நான் ட்ரைனிங்க ஆரம்பிச்சாகணும். கற்றுக்கிட்டேன். இப்போ அந்த பவர் எடுத்துகிட்டு வரணும். அட நீங்களா? உள்ள வாங்க. அது சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்ப கோவப்படுற? என்ன பார்த்து சந்தோஷப்படுறதானே? மாஸ்டர் ஜிராயா, ஷிஜூனே, நான் கொஞ்ச நேரம் சுனோட கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நாங்க 2 பேரும் சந்திச்சு பல வருஷங்கள் ஆகுது. என்ன ஸ்பெஷலோ அதை சாப்பிட கொண்டு வாங்க. என்ன கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. கண்டிப்பா சார், கொண்டு வரேன். ரொம்ப இவர் நன்றி. பேச பேச அந்த குழப்பம் குறையும். பார்ப்போம். பிரம்மாண்டமாக இருக்கிறார் யார் பக்கத்தில் பார்த்தாலும். வாசனை மூக்க தொலைக்குது.
இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த நெக்லஸ் உன்கிட்ட தான் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா அதையும் நீ சூதாட்டத்துல தொலைச்சிருப்பேன் தான் நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட வாழ்க்கையில நினைவு சின்னன்றது அது ஒண்ணு மட்டும் தானே இருக்கு. அவனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ என்ன சொல்ற? நாருட்டோவை பத்தி தான் நான் கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த சின்ன பையனை எதுக்காக உன்னோட எதிரியா நீ பாக்குற? ஒரு வாரத்துல கண்டிப்பா அந்த ஜூட்சுவை கத்துக்கவே முடியாது, அது உனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்காக பந்தயம் கட்டின? சரி, இப்ப எதுக்காக சோகமா இருக்க? யார் சோகமா இருக்கா? எனக்கு நீ என்ன பேசுறேன்னே புரியல. ஒரோச்சிமாருவை நீ எப்ப சந்திக்க போறன்னு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டாரு. அவனோட முகத்துல நான் அதை எப்பவோ பார்த்துட்டேன். அவன் உன் கூட என்ன டீல் பேசியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் நீ யோசிச்சு செயல்படணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளோட முன்னோர்களை பத்தி நீ யோசிச்சு ஆகணும். நம்ம கிராமத்தை எல்லாரும் எவ்வளவு நேசிச்சாங்கன்றது உனக்கு தெரியும். அவங்களாலதான் நம்ம கிராமம் இது வரைக்கும் அழியாம இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முன்னேறிக்கிட்டே இருக்கு. இதுதான் அவங்களுடைய கனவு. அந்த கனவை நனவாக்குறதுக்கு யாரும் உயிரை விடவும் தயங்கவே இல்லை. அவங்க அதை பொருட்படுத்தவும் இல்லை. தயவு செஞ்சு அவங்க செஞ்ச தியாகத்தை நீ மதிப்பு இல்லாம செஞ்சிடாத, புரியுதா? நான் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்றேன், நீ அப்படி பண்ண வாய்ப்பும் இல்ல. எங்க நீ தப்பு பண்றவளா இருந்தா இப்பவே இங்கேயே என்னால உன்னை தடுக்க முடியும். எடுத்துட முடியுமா? எனக்கு இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆள் மனசுல சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியில யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்களை எந்த விஷயத்திலையும் நம்பவே முடியாது. உன்னுடைய வழி என்னன்றது எனக்கு தெரியும். நம்ம கிராமத்து மேல இருக்கிற உன்னோட அன்பும் பற்றும் என்னங்கிறது நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? போது நிறுத்தி எனக்கு பாடம் எடுக்காத. அந்த நாருட்டோவை எதுக்காக இங்க நீ கூட்டிட்டு வந்த? உங்களுக்கு ஞாபகப்படுத்தாதான். உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு புரியுது. நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே. ஏன் ஜிராயா நருட்டோ கூப்பிட்டு எல்லா பிளான் தான். ஹோக்காகே ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கனவு. எப்பவுமே கவனக்குறைவா இருக்க. ஏதாவது ஆனா என்ன பண்றது? நீ இன்னும் கெனின் தான். உண்மையான போர் நடக்கிற இடத்துல எப்பவும் நீ நிக்க கூடாது. என்ன புலர்ற? நான் பயந்து ஓட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதுக்கு மேல என் உடல்ல தெம்பில்ல. மறுபடியும் நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும். என்ன குடிச்சனே தெரியல, இப்படி தலைவலிக்குது. அந்த சுனாடை கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்ச வேற வழியே தெரியல. நாருட்டோ இன்னும் வீட்டுக்கே வரல. ராத்திரி முழுக்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கானா? சரியான முட்டாளா இருக்கா. தப்பான வழி எடுத்துறாதீங்க. சரி சொல்லுங்க, இந்த டீலுக்கு ஒத்துக்கிறீங்களா? உன்னோட சகோதரனையும் உன்னோட காதலனையும் நான் திரும்ப உயிரோட கொண்டு வரேன். நான் உருவாக்கின ஒரு ஃபார்பிடன் ஜூட்ஸுவால் அது கண்டிப்பா சாத்தியமாகும். என் கூடவா அவங்களை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இல்லையா? என்ன சொல்ற சொன்னாடே? அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? உனக்கு உன்னோட முழு சக்தி கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? இந்த தடவை கண்டிப்பா இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் நான் தரமட்டமாக்க போறேன். ஏடி சுனாடே, உங்க தம்பியோட ஆசை என்னன்றத மறந்துடாதீங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ண போறீங்களா? உங்களையே நீங்க ஏமாத்திக்க போறீங்களா? உங்க கனவுகள் என்னன்றத மறந்துட்டீங்களா? நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். சுனாடே, கிராமத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாரும் உன்னை 5வது ஒக்காகையவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாம் ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல. இவ்வளவு நம்பிக்கை வைக்கும் போது அதை ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு எபிசோட நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் வந்து அந்த குழப்பம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஒரு பக்கம் இப்போ நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. பாசிட்டிவே தான் நிறைய இருக்குது. உணர்ச்சியோட கையா இல்லை நம்பிக்கையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த பக்கம் போவாங்களோ அது வந்து என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப நேசிச்சு அந்த 2 உயிர் அது. அவங்க தம்பி அவ்வளோ க்ளோஸ்டு, அவனும் இறந்துட்டான். ப்ளஸ் அவங்க ஒரு லவ் ஒன்று பண்ணாங்க, அதுவுமே போயிடுச்சு அப்படின்றது. அந்த டாலர் வந்து கரெக்டாக அவங்க கொடுக்குறப்போ கரெக்டாக போகுதுன்றப்போ அன்லக்கியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த வெறுப்பு, அந்த வில்லேஜை பற்றி அந்த அக்கறை இல்லாமல் அப்படி இருக்காங்கன்னு ஒன்று அது புரியுது. பட் இந்த ஃபீலிங்கில் மாறிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கமும் இருக்குது. பேரண்ட்ஸ் கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன்ல, வெறும் தம்பி இவங்க மட்டும் தான் இருந்துக்கிறாங்க. அதுவும் போனதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல இருக்கு. ஆனால் பெருசு வேற லெவலுங்க. சுனாடேக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, தம்பி விஷயம் மாதிரி இருக்குன்னு வந்து கரெக்டாக நரோட்டா சரியான ஆள் ஏன் சொன்னாருன்றது இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ அவர் எது பண்ணாலுமே அதில் நிறைய விஷயம் இருக்குன்றது தான் தெரியுது. இப்போ அவனை கூட்டிகிட்டு வராங்கன்னா அவனோட சேஃப்டி ஒன்று, அண்ட் வந்து அந்த ஜிட்ஸு அவனுக்கு கற்றுத்தரணும் அதுவும் ஒன்று, ப்ளஸ் சுனாடேவே இவனை வச்சு தான் மாற்றணும் அதுவும் ஒன்று. ஒரு விஷயம் செஞ்சானால் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்றது புரியுது. சாதாரணமாக அவருடைய மூவ் இல்லைன்றது. ஏன் அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு, நம்ம வந்து ஒன்றுமே பண்ணாத மாதிரி தெரியுது அவருடைய மூவ்லாம். பட் வந்து எல்லாத்தையும் யோசித்து சிந்திச்சு தெளிவாக முடிவெடுத்திருக்காரு. அதனால தான் பெருசு கரெக்டாக தான் பேர் வச்சுக்கிறார் நருட்டோ. பெருசுக்கு அக்மாருக்கு வந்து அவர் தான்ற மாதிரி இருக்குது. அண்ட் இது பார்க்குறப்ப எல்லாருமே லீஃப் வில்லேஜுக்காக உயிரையும் கொடுக்க ரெடி. அந்த பற்று, அந்த என்ன சொல்கிறது, நம்ம நாட்டு பற்றுன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மீறி இப்போ அவங்க உயிர் விட்டாங்கன்னா அந்த லீஃப் வில்லேஜுக்காக தான் விட்டுருக்காங்க. இப்போ அதை மீறி வந்து அந்த லீஃப் வில்லேஜாக அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இவங்க 2 பேரையும் உயிர் ஏற்றணும்னா அவங்களும் வருத்த தான் பட போகிறாங்க. ஸோ அந்த முடிவுக்கு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம், அதே மாதிரி நடக்கும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆனால் ஜிராயா இருக்கட்டும், சொன்னேடா, இவங்களாம் வந்து இந்த பெரியவங்க, நான் பெரியவன் அப்படின்ட்டு எந்த ஈகோ எதுவுமே இல்லை. நெரோட்டோட கூட வந்து ஈக்குவலாக அந்த ஃபைட் போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுனாடே கிட்ட அதெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க. இன்னும் அதான் சொன்னேன், விளையாட்டுத்தனமும் இருக்குது, சீரியஸ்னஸும் இருக்குது. அதுவும் வந்து சாதாரண ஆளும் இல்லைன்றதும். ஆனால் வந்து கைண்டாக தான் இருக்காங்க. ஸோ அந்த இவங்களும் சொன்னாடே வந்து ஃபஸ்ட்டு லீஃப் வில்லேஜுக்காக தான் அவங்க வந்து எல்லா யோசனையுமே இருந்திருக்கு. இந்த மெடிக்கல் நிஞ்சா கூட வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். எல்லா டீம்லையுமே ஒரு மெடிக்கல் நிஞ்சா இருந்தால் ஒரு உயிர் கூட போகல, டக்கு டக்குன்னு ஹீலிங் பண்ணிவிடுவாங்க, எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல முடிவு தான் அது, நல்ல ஐடியா தான் கொடுத்தாங்க. பட் அவர் வந்து அந்த டைமுக்கு பணம் இல்லை, இதெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டு நிறுத்திட்டாரு. பட் அது எடுத்து வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இவ்வளோ உயிர் போயிருக்காது, அதை தடுத்து இருந்திருக்கலாம். அது இன்னமும் அந்த டைமில் அது பண்ண முடியாமே ஆயிருக்கு. அதுதான் இந்த வருத்தம். அதெல்லாம் தான் சேர்ந்து அவங்கள இப்படி நிற்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 1 வீக் கழிச்சு நரோட்டோ ஜெயிச்சிட்டானா கண்டிப்பாக அவங்க மனசு மாறும்னு எனக்கு தோணுது. இவனும் விட மாட்டாங்க. என்ன சொல்கிறது, நான் வந்து கண்ட்ரோல் எத்தினத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இது முடியவே முடியாதுன்னு சொன்னது, அதுவும் 2 பேர் ஃபோர்த் ஒர்க்காக அண்ட் ஜிராயா மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க. அவன் இந்த வயசுலேயே அதை எடுத்துகிட்டு வந்துட்டான்றப்போ இதையும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவான். ஸோ மாற்றுவான்னு நினைக்கிறேன். இப்போ மொத்த நம்பிக்கை நருட்டோ கிட்ட தான் திரும்ப வந்து நிற்குது, எல்லா பொறுப்பும். இப்போ ஜெயிச்சிடறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அந்த டாலர் கொடுத்தா அவங்களுக்கு அன்லைக்கின்னு இவங்க சுனாடே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு நரோட்டோ கொடுக்கணும்னு அவங்க நினைக்கணும்? அது அவங்க பண்ணவே மாட்டாங்கல்ல. அதுதான், அது வந்து என்ன சொல்கிறது, அவங்க நம்புகிற ஒருத்தரை நம்புகிற அவங்கள்ட்ட கரெக்டாக அந்த டாலர் கொடுக்குறப்போ ஏதாவது ஒன்று நடந்தது, அது வந்து அன்லக்கியாக ஃபீல். அது ஒரு மாதிரி தான் ஒரு சென்டிமெண்ட்டு, அவ்வளோ. அதுதான் சொல்ல, அந்த சென்டிமெண்ட் இருக்கும்போது நரோட்டோக்கு அது கொடுக்கணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்களே. அந்த பையனுக்கு என்ன ஆயிடும்ன்ற ஒரு பயம் இருக்கும்ல, அப்படி இருந்தும் ஏன் நரோட்டோ கொடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்றது. அதுதான் ஜிராயா வந்து அப்போ அவன் பண்ண மாட்டான்னு அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அது வந்து அவனால் எடுக்கவும் முடியாது. ஸோ நான் அவனுக்கு கொடுக்கவும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. பட் நருட்டோ நம்பிக்கை உடைக்க முடியுமா? அது முடிய சாத்தியமே இல்லை. பாப்பா, இவங்க 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டு. இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் தான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு ஜிராயா வந்து தெரியும். இப்போ பாட்டி பேர சண்டை எப்படி இருக்குன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.